கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று தேவனுடைய ஜனங்களே நாம் இணைந்து சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். அவரை நாம் ஆராதனை செய்வோம். அவர் வாழ்க என்று அவரை நாம் துதிப்போம். அவருடைய உன்னத நாமத்தை நாம் ஸ்தோத்திரிப்போம். அவரே நம்முடைய நம்பிக்கைக்குரியவர். அவரே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். அவரே அவருக்காக நம்மை தெரிந்து கொண்டவர். ஆபிரகாமை அழைத்தது போல இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்து நம் மூலமாக இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவாதி தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிற எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை விட்டு விலகாதவரே, ஒரு நாளும் எங்களை கைவிடாதவரே, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. நல்ல ஒரு அருமையான பாடல், தலை சாய்க்கும் கல் நீரையா. இணைந்து பாடி நாம் எல்லாரும் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். நல்லா சேர்ந்து பாடுவோம். கைகளை தட்டி வாக்குத்தத்தம் தந்த தேவனை உண்மையாய் ஆராதிப்போம். ஜீசஸ். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏ பெத்தே, இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏ பெத்தே, இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தோளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. ஏ பெத்தே, இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏ பெத்தே, என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, எனக்கு என்னை கைவிடவே மாட்டீ. ஏ பெத்தே, இது வானத்தின் வாசல், என் ஏசையா
ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தே என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. பெத்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தே ஓ ஜீசஸ் சையா ஆசீர்வாதத்தின் வாசல். சந்தோஷமாய் கரங்களை தட்டி நாங்க இருக்கிற இடத்துல எங்களுக்கு தரிசனமாகிறவரு, எங்களை தேடி வந்து வெளிப்படுத்துகிறவரு, எங்களோடு விரும்பி பேசுகிறவரு, எங்கள் எதிர்காலங்களை குறித்து திட்டம் வைத்திருக்கிற நல்ல தேவனே, நீர் என்னவெல்லாம் செய்ய போகிறீர் என்பதை எங்களுக்கு அறிவிக்கிறவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் நமக்கு பலன். அல்லேலூயா. அவர் நமக்கு துணையாயிருக்கிறார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், செல்லும் இடம் எல்லாம் நீ எங்க போனாலும் உன் கூட நான் வருவேன்ப்பா, உன்னை ஆசீர்வதிப்பேன்ப்பா, மறுபடியும் இந்த தேசத்திற்கு உன்னை நான் கொண்டு வருவேன்ப்பா. பாருங்க, வாக்குத்தத்தம் அவனை பலப்படுத்தியது, அவனுடைய உள்ளத்தில் இருந்த கலக்கங்களை மாற்றியது, பயங்களை நீக்கியது, எதிர்காலத்தை குறித்த நிச்சயத்தை தந்தது. அதே போல தேவன் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய பயங்களை நீக்கி இருக்குன்னு சொல்றவங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தைகள் தான் எனக்கு எதிர்கால நிச்சயத்தை தந்திருக்கிறது. என் வாழ்வை குறித்த தேவ நோக்கமும் திட்டமும் என்ன என்பதை அந்த வார்த்தைகள் தான் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. என் காலங்களை கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறார். எனக்கென்று சில ஆசீர்வாதங்களை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஆகவே நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய தேவை இல்லை, குழப்பம் அடைய போகிறது இல்லை. நல்ல சந்தோஷமா உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. என்ன நீங்க என்னோடு கூட பேசி ஆமென் என்னுடைய வார்த்தையினால் என்னை உயிர்ப்பித்திருக்கிறீர் ஆண்டவரே. அது எனக்கு பலனா இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எனக்கு கேடகமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நீர் என் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பி இருந்தேன். ஹல்லேலூயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன் ஆண்டவரே.
பாடி உம்மை ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே. உம்முடைய திருநாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை விடுவித்து மீட்டெடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என்னை போஷிக்கிறவரே, என்னை உடுத்து வைக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கே சதா காலமும் மகிமை கனம் அவருக்குரியது. ஹல்லேலூயா. மாட்சிமை உடையவரே உங்களை நாங்கள் மனதார துதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ற ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். நன்றி ஆண்டவரே. நீரென்பலனும் என் கேடகமா உம்மைத்தான் நம்பியிருந்தே. நீரென்பலனும் என் கேடகமா உம்மைத்தான் நம்பியிருந்தே. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றே பாடி உம்மை துதிப்பே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு ஆமென். என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தி நீரே நன்றி நன்றி ஐயா. உம் வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தி நீரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றேன் பாடி உம்மை துதிப்பே. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திர ஆமென். எங்கள் துதிகன மகிமைக்கு ஆமென். எங்கள் துதிகன மகிமைக்கு ஓ இயேசு ராஜா நீரே. நல்ல ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி
நல்ல விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்களை விடுவித்தவரே, எங்கள் ஆத்மாவை விடுவித்தவரே, நோய்களின் பிடியிலிருந்து எங்கள் சரீரங்களை விடுவித்தவரே, சாபத்தின் கட்டுகளில் இருந்து எங்கள் வாழ்வை விடுவித்தவரே, சத்துருவின் போராட்டங்களில் இருந்து எங்களை விடுதலையாக்கினவரே, அந்தகார சங்கிலிகளினால் நாங்கள் கட்டப்பட்டிருந்த காலங்களில் நீர் எங்களை ஆண்டவரை சந்தித்து உம்முடைய வல்லமையினால் அந்த சங்கிலிகளை எல்லாம் அவிழ்த்து எங்களை விடுதலையாக்கினீரே. உம்முடைய வார்த்தையினால் எங்களை உயிர்ப்பித்தீரே. உம்முடைய வல்லமையினால் எங்களை இடைக்கட்டினீரே. உமக்கு நன்றி ஆவியானவரே. மெய்யான விடுதலை எங்களுக்கு தந்தவரே, நிரந்தரமான விடுதலையை தந்தவரே, இயேசு என்னும் நாமத்தினால் எங்களை ரட்சித்தவரே. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. என் ஆத்துமாவே தேவனுக்காகவே நீ காத்திரு. இளைப்பாறுதல் அப்பதான் கிடைக்கும், நம்புகிறது அப்பதான் வரும். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை, காத்திருக்கிறவர்களை வெட்கப்படுத்தாத தேவன். ஆமேன். விரும்பினவைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன், மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். அதனால தான் வேதம் சொல்லுங்க, எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் ஆண்டவரே. எதை குறித்து நான் கவலைப்படாம, சந்தேகப்படாம, இரண்டு நினைவுகளை உடைய ஒரு நபராக இல்லாம அமர்ந்திருந்து நீங்க தேவன் என்பதை அறிந்து கொள்வேன் ஆண்டவர். காத்திருந்த நீங்க சர்வ வல்லவர் என்பதை நான் அறிந்து கொள்வேன் ஆண்டவர். உங்க பாதத்தில் விழித்திருந்து புதிய காரியங்களை பெற்றுக்கொள்வேன் நான். உங்க சமூகத்தில் உறுதியாய் தரித்திருந்து பெரிய காரியங்களை உம்மிடத்திலிருந்து பெற்று அனுபவிப்பேன் ஆண்டவர். உங்களை நோக்கி நான் அமர்ந்திருப்பேன் ஆண்டவர். உங்க சமூகத்தில் நான் அமர்ந்திருப்பேன் ஆண்டவர். அல்லேலூயா. என் ஆத்மா இனி அங்கே இங்கே அலைந்து திரிய நான் விடமாட்டான், அங்கலாய்க்க நான் விடமாட்டான் ஆண்டவர். என் ஆத்மாவில் தொய்வு ஏற்பட நான் அனுமதிக்க மாட்டேன் ஆண்டவர். என் ஆத்மா சோர்ந்து போக நான் இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவர். உங்கள் சமூகத்தில் நான் காத்திருப்பேன் ஆண்டவர். உங்கள் பாதத்தில் நான் காத்திருப்பேன் ஆண்டவர். உங்கள் பிரசன்னத்தில் நான் காத்திருப்பேன் ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். அல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என்பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே என்பலனே என்னை மீட்டவரே. அசைவுற விடமாட்டே, என்னை அசைவுற விடமாட்டே. அசைவுற என்னை அசைவுற. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது. எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே, என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவே. எக்காலத்திலும் உம்மை, என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவே. அசைவுற விடமாட்டே, என்னை அசைவுற விடமாட்டே. அசைவுற என்னை அசைவுற
விடமாட்டே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மால் ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசைவுற விடமாட்டே, என்னை அசைவுற விடமாட்டே. அசைவுற என்னை அசைவுற விடமாட்டே. என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும். நான் நம்புவது உம்மால் ஆகும். நான் நம்புவது நிச்சயமாக தேவ ஜனமே, ஆண்டோடைய பாதத்தில் காத்திருக்கிற உங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்க விருப்பத்தை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை கொடுத்தாதான் உங்க ஆத்மாவுக்கு சந்தோஷம், திருப்தி, மகிழ்ச்சிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால கண்டிப்பா கண்டிப்பா காத்திருக்கிற உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவருக்காக காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில நிச்சயமா பதில் உண்டு. 3 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த எஸ்தர் ராஜாவுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால் அனுமதி அவசியம். அனுமதி கிடைக்குமா தெரியாது. அவர்கிட்ட போய் ஒரு பெரிய வேண்டுதல் செய்யணும். அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்படுமா தெரியாது. ஆனால் 3 நாள் காத்திருந்த அந்த மகளுக்கு ராஜ சமூகத்தில் தயை கிடைத்தது. ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தது. அவளுக்கு நேராக பொற்செங்கோல் நீட்டப்பட்டது. ராஜா கேட்கிறார், உன் மன்றாட்டு என்ன? உன் வேண்டுதல் என்ன? ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தருவேன். யோசிச்சு பாருங்க, அவ கேட்க விரும்பினது கொஞ்சம் தான். ஆனால் இப்போ ராஜா ஆஃபர் பண்ணுறாரு, கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அது ரொம்ப பெருசு, அது ஒரு பெரிய விஷயம். காத்திருந்தால் இப்படி தான் நடக்கும். ஆண்டோடைய பிரசன்னத்தில் அவருக்காக நீங்கள் காத்திருக்கும் போது அரிதான காரியங்களெல்லாம் கிடைக்கும், பெரிய காரியங்களெல்லாம் நடக்கும், சுலபமாக நடக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. பாருங்க, தாவீதுக்கு ஒரு மன விருப்பம், அந்த ஒளிமுக வாசலுக்கு அருகில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரை குடிக்க வேண்டும். அவன் இருக்கிறது தூரமான ஒரு இடத்துல இருக்கிறான். இப்போ அந்த இடத்திற்கு போய் வருவது கூடாத காரியம். ஏன்னா இவனுக்கு எதிரிகள் எல்லாம் அந்த இடத்துல முற்றிலும் சூழ்ந்திருக்கிறார்கள். இப்போ அங்கே போய் தண்ணி குடிக்கிறதுங்கிறது கனவுல கூட நிச்சயாது, நடக்கவே நடக்காது. ஆனால் தாவீது தேவனை துதிக்கிறவன், தேவனை பாடுறவன், தேவனை ஆராதிக்கிறவன், 3 வேளை ஜெபிக்கிறவன், 7 நேரம் துதிக்கிறவன், அல்லேலூயா, கர்த்தருக்காக காத்திருக்கிறவன். ஒரு 3 பேர் பாருங்க, அவன்கிட்ட சொல்லவே இல்லை, நேரம் போனாங்க, உயிரை பணையம் வச்சாங்க, தண்ணியை கொண்டு வந்துட்டான். அவனுக்கு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி. என் மன விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு ஒரு 3 பேரா உயிரை கூட கொடுப்பதற்கு அவங்க ஆயத்தமா? யோசிச்சு பாருங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக அந்த தண்ணீரை ஊற்றினான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கீங்கன்னா உங்கள் மன விருப்பம் நிறைவேற்ற உங்களுக்கு தோள் கொடுக்கிற நிறைய பேரை கர்த்தர் எழுப்புவார். உங்களுக்கு உதவி செய்கிற நிறைய பேரை கர்த்தர் எழுப்புவார். உண்மையாக உங்களை நேசித்து உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிற அநேகரை கர்த்தர் எழுப்புவார். உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அதற்காக என்னன்னாலும் செய்கிறதுக்கு
ரெடிங்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் உங்களுக்காக அவர் எழுப்புவார், நிச்சயமா எழுப்புவார். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்ப தேவன் தம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய மன விருப்பத்தையும் அவர் என்ன செய்கிறாரோ நிறைவேற்றுகிறார். நிச்சயம் உங்க மனதில் இருக்கிற ஆசைகளை அவர் நிறைவேற்றுவார். இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா? உமக்காக நான் காத்திருப்பேன், உம்முடைய வேலைக்காக நான் காத்திருப்பேன், நீங்கள் செயல்படுவதற்கு நான் விட்டு தருவேன் ஆண்டவரே. பொறுமையோடு உங்கள் பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருப்பேன், நம்பிக்கையோடு நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாரிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? ஆண்டவரே சொல்லுங்க, உங்களை நம்பி நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. இவ்வளோ நாள் காத்திருக்கணுமா, இப்படியெல்லாம் காத்திருக்கணுமா, அதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன் ஆண்டவரே. இளைப்பாறுதல் உங்கள்கிட்ட இருந்து தான், பதில் உங்கள்கிட்ட இருந்து தான், விடுதலை உங்கள்கிட்ட இருந்து தான், ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருந்து தான், மன விருப்பம் நிறைவேற்றுகிறது நீங்கள் தான். ஆகவே என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாரிடும், அதற்கென்று நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாரிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாரிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். பரலோக தேவனே, உண்மையாய் காத்திருப்போம், உமக்காக காத்திருப்போம், உறுதியாய் காத்திருப்போம். மன விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ பண்ணுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.